திருச்சிலுவை பாதை முன்னுரை. சிலுவை பாதை அன்பின் பாதை, அருளின் பாதை, இரக்கத்தின் பாதை, தியாகத்தின் பாதை. ஆண்டவர் இயேசு நாம் நலமுடனும் அருளுடனும் உறவுடனும் வாழ தம்மையே தியாகமாக்கிய அதே சிலுவை பாதையின் வழிகளில் நம்மையும் ஈடுபடுத்தி ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்ட துன்பங்களில் ஒரு சிறிதளவாவது பங்கெடுக்கும் பொழுதுதான், திருந்தி வாழ முயற்சிக்கும் போதுதான் இந்த வழிபாடு நமக்கு பொருளுள்ளதாகவும் அர்த்தம் நிறைந்த வழிபாடாகவும் அமையும். இத்தகைய சிந்தனைகளுடன் இயேசு நடந்து வந்த பாதைகளை சிந்திக்க நமது பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். தீர்ப்பிடவே நீதிமான் இயேசுவை கூண்டினில் நிறுத்தி பழிக்கின்றார். மனிதம் காத்திட உழைத்தவர்க்கு மரண தீர்ப்பை நல்குகின்றார். தீர்ப்பிடவே தீர்ப்பிடவே நீதிமான் இயேசுவை கூண்டினில் நிறுத்தி பழிக்கின்றார். மனிதம் காத்திட உழைத்தவர்க்கு மரண தீர்ப்பை நல்குகின்றார். தீர்ப்பிடவே இயேசு பாடுபட்ட முதல் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் உலகத்தின் நியதி. ஆனால் நிரபராதிகள் தண்டிக்கப்படுவது அநீதியானது. இன்றைய எனது அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில் நான் தவறு செய்திருந்தோம், குற்றம் புரிந்திருந்தோம், தண்டிக்கப்படக்கூடாது என்று விரும்புகிறேன். தவறு செய்த எனது உறவினரை, நண்பரை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஆனால் மற்றவர்கள், எனக்கு வேண்டாதவர்கள் குற்றம் செய்தபோது அவர்களை தண்டிக்க வேண்டும், தண்டனை பெற வேண்டும் என்று என் மனம் எண்ணுகிறது, முயற்சிக்கிறது. ஆண்டவர் இயேசுவோ குற்றம் ஏதும் செய்யாத நிலையில்தான் தண்டிக்கப்படுகிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, எனது வாழ்வில் பிறர் மீது அவதூறான பழிச்சொல் கூறாது, எவரையும் தவறாக மதிப்பிடாது, உண்மைக்கு மட்டும் துணை நின்று சான்று பகர்ந்து செயல்பட அருள் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன்.
சிலுவை மரம் இயேசுவின் தோள்களில் தாங்கிட முடிய சுமை நெஞ்சில் கல்வாரி நோக்கிய பயணத்தையே கழுமரத்துடனே தொடங்குகின்றார் சிலுவை மரம். சிலுவை மரம் இயேசுவின் தோள்களில் தாங்கிட முடிய சுமை நெஞ்சில் கல்வாரி நோக்கிய பயணத்தையே கழுமரத்துடனே தொடங்குகின்றார் சிலுவை மரம். இயேசு பாடுபட்ட இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மேல் சிலுவை சுமத்துகிறார்கள். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். சுமக்கிறவனுக்குத்தான் சுமையின் பாரம் தெரியும். ஆனால் வாழ்வே சுமையாகிவிட்டால் என்ன செய்வது? சிலுவை அவமானத்தின் சின்னம். கல்வர் கொடியவர்களைத்தான் சிலுவையில் அறைந்து தண்டிப்பது மக்களின் வழக்கம். ஆனால் அத்தகைய கொடிய தண்டனையை இயேசுவின் மேல் சுமத்துகிறார்கள். ஆண்டவர் இயேசு தனது வாழ்நாளில் எவருக்குமே ஒரு சுமையாக இருந்ததே இல்லை, துன்பம் தந்தவராகவும் இல்லை. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் அருள் வாழ்வில் ஆன்ம வாழ்வில் மற்றவர்களுக்கு சுமைகளாக இல்லாமல் சுகம் தருபவர்களாக செயல்படவும் நாங்கள் சந்திக்கின்ற துன்பங்களை வேதனைகளை சவால்களாக ஏற்று வாழ அருள் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். விழுகின்றாள் சிலுவையின் சுமையால் எழுகின்றாள் முழு பலத்துடனே. வீழ்ச்சியின் வலிகளை மறந்துவிட்டு எழுந்து பயணம் தொடர்கின்றாள். விழுகின்றாள்
சிலுவையின் சுமையால் எழுகின்றாள் முழு பலத்துடனே. வீழ்ச்சியின் வலிகளை மறந்துவிட்டு எழுந்து பயணம் தொடர்கின்றார், விழுகின்றார். இயேசு பாடுபட்ட மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். வீழ்ச்சி மனித வாழ்க்கையின் எழுச்சிக்கு ஓர்முன தயாரிப்பு. வாழ்க்கையில் வீழ்ந்தவரெல்லாம் மடிந்து போவதில்லை, மடிந்து போகிறவரெல்லாம் மக்கி போவதில்லை. வீழ்ந்து எழுவதில்தான் புது வழிகளை காண முடியும். சாய்ந்து வளைந்து கொடுத்து நிமிர்ந்து நிற்பதில்தான் வாழ்க்கையின் அர்த்தம் பொருள் புரியும். நாணல் செடி காற்றிலே சாய்கிறதை ஒழிய சரிந்து போவதில்லை. நடக்க முடியாதவர்களை நடக்க செய்தார், பார்வையற்றவர்களை பார்க்க செய்தார். அத்தகைய வல்லமை பெற்ற இயேசுவா இங்கே கீழே விழுந்து கிடக்கிறார். ஏன், எதற்காக? தண்ணீரில் விழுந்த ஒருவரை காப்பாற்ற வேண்டுமென்றால் நாமும் தண்ணீரில் விழுந்துதானே காப்பாற்ற முடியும். அதுபோல பாவ படுகுழியில் விழுந்துவிட்ட நம்மை காப்பாற்றத்தானே ஆண்டவர் இயேசுவும் சிலுவையோடு சேர்ந்து கீழே விழுகிறார். ஜெபம். இயேசுவே, எனது பாவ சுமைகள், கொடூர செயல்கள், அன்பற்ற இரக்கமற்ற தன்மைகள் உமக்கு இன்னும் அதிகமான வேதனையை தானே தருகின்றன. நாம் இனி மனம் மாறி உம் துணையுடன் எழுந்து நடக்க அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். தாயை விட சிறந்த அன்பு தரணியில் எங்கும் வேறுண்டோ? சிலுவை மரத்துடன் மகனை கண்ட தாயின் துயருக்கு ஈடுண்டோ? தாயை விட தாயை விட சிறந்த அன்பு தரணியில் எங்கும் வேறுண்டோ? சிலுவை மரத்துடன் மகனை கண்ட தாயின் துயருக்கு ஈடுண்டோ? தாயை விட இயேசு பாடுபட்ட நான்காம் நிலை. இயேசு தம் தாயை சந்திக்கிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர்.
மனித வாழ்வில் மிக சிறந்த வழியாக ஈராக்கி உடலோடு ஒட்டித்திருப்பவள் தாய் மட்டும்தான். பாராட்டி ஈராட்டி அன்பு காட்டி ஒரு உயிருக்கு உரமிடுபவளும் தாய்தான். எந்த ஒரு தாயும் தன் மகன் அல்லது மகள் துன்பப்பட வேண்டும், வேதனை அடைய வேண்டும் என எண்ணுவதில்லை. மாறாக உதவ வேண்டும், வழிகாட்ட வேண்டும் என்று உண்மையான பாசத்தால் தாய் செயல்படுவார்கள். அதே போல அன்னை மரியாவும் தம் ஒரே மகன் மீது வைத்திருந்த அன்பினால் பாசத்தினால் துன்ப நேரத்திலும் இயேசுவை சந்திக்கிறார்கள், ஆறுதல் தருகிறார்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் நாங்கள் பல நேரங்களில் தாயின் உண்மையான அன்பை உணராது அவமரியாதையாக அன்பிற்கு பாசமின்றி நடந்திருக்கிறோம். எங்களது தாயின் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். மறுத்திடவே முடியா நிலையில் உதவிட சீமோன் விரைகின்றார். இதயம் தொலைத்த மனிதரிடை இலங்கிடும் ஒளியாய் திகழுகின்றார். மறுத்திடவே மறுத்திடவே முடியா நிலையில் உதவிட சீமோன் விரைகின்றார். இதயம் தொலைத்த மனிதரிடை இலங்கிடும் ஒளியாய் திகழுகின்றார். மறுத்திடவே இயேசு பாடுபட்ட 5ஆம் நிலை. சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். திரு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். பிறருக்கு உதவும் உள்ளங்களே உயர்ந்த உள்ளங்கள். ஆபத்தில் உதவி செய்வது தவறு இல்லை. உதவி கேட்டு வருபவனுக்கு உள்ளதை எல்லாம் தரவில்லை என்றாலும் நல்ல கனிவுள்ள பண்புள்ள உள்ளத்தையாவது காட்டுபவனே உயர்ந்த மனிதன். எத்தனையோ மக்கள் இயேசு சிலுவை சுமந்து சென்றதை நின்று வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர். இயேசுவின் துன்பத்தை, வேதனையை, அவமானத்தை, சித்திரவதை செய்யப்படுவதை. ஆனால் சீரேன் என்ற ஊரை சார்ந்த சீமோன் மட்டும் இயேசுவின் சிலுவையை சுமக்க தனது உதவிக்கரம் நீட்ட முன் வருகின்றார். ஜெபம். இயேசுவே, எத்தனையோ சூழ்நிலைகளில் மற்றவர்கள் உதவியை மட்டுமே நான் எதிர்பார்த்து வாழ்ந்திருக்கின்றேன். மற்றவர்கள் துன்பப்படும் போதும் கூட பார்த்து சந்தோஷம்தான் அடைந்திருக்கின்றேன். பிறரது துன்பத்தில் உதவக்கூடிய மனித மாண்புடன் வாழும் நல்ல உள்ளத்தை தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். துணிவுடனே இயேசுவின் முகத்தை வெரோனிக்கா துடைத்தார் துணியாலே. உருவம் பரிசாய் பதிந்ததுவே, உள்ளமும் அவர் பால் சென்றதுவே. துணிவுடனே துணிவுடனே இயேசுவின் முகத்தை வெரோனிக்கா துடைத்தார் துணியாலே. உருவம் பரிசாய் பதிந்ததுவே, உள்ளமும் அவர் பால் சென்றதுவே. துணிவுடனே இயேசு பாடுபட்ட 6ஆம் நிலை. வெரோனிக்கா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். அருளும் இரக்கமும் கருணையுமே உருவான இயேசுவின் இனிய முகம் கரைபடைந்துள்ளதை சோர்வுற்றிருப்பதை வெரோனிக்கா என்ற பெண் பார்த்து பதட்டத்துடன் இயேசுவின் முகத்தை துடைத்ததும், இயேசுவும் பரிசாக தன் திருவுருவை அந்த துணியில் பதியச் செய்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நமது மனசாட்சியின்படி செயல்பட முன்வரும்போது நல்லவைகளை, நேர்மையானதை, உண்மையானதை செய்ய முடியும். நல்ல மனதுடன், நேர்மையான உள்ளத்துடன், சுயநலமின்றி செயல்படத்தானே இறைவன் நமக்கு மனசாட்சியை தந்துள்ளார். ஜெபம். மனசாட்சியின் குரலை கேட்டு செயல்படும் போதுதான் நல்லதை, நேர்மையானதை செய்ய முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட இயேசுவே எமக்கு அருள் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். மீது மீண்டும் விழுந்தார், நடந்திடும் வலுவினை இழந்து விட்டார். மனிதரை விடுவிக்க வந்தவரை மண்ணில் வீழ்த்தி மகிழுகின்றார். மண் மீது
மீது மீண்டும் விழுந்தார் நடந்திடும் வலுவினை இழந்து விட்டார் மனிதரை விடுவிக்க வந்தவரை மண்ணில் வீழ்த்தி மகிழுகின்றார் மண் மீது இயேசு பாடுபட்ட 7ஆம் நிலை. 2ஆம் முறையாக இயேசு கீழே விழுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். படுகுழி என தெரிந்தும் விழுபவன் பக்குவம் அடையாதவன், மீண்டும் மீண்டும் விழுந்து எழுபவன் அனுபவசாலி. பாரம் இருந்தாலும் தூரம் செல்ல தயங்காதவன், வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவன். மனித சமுதாயத்தை மீட்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிலுவை மரணத்திற்கு தம்மையே கையளித்தவர் ஆண்டவர் இயேசு. சிலுவையின் பாரம், கசையடிகள், தடுமாற்றத்துடன் சோர்வடைந்த கால்கள், உடல் பலமின்றி தரையில் விழுகிறார் மீண்டும். ஜெபம். அன்பு தெய்வமே இயேசுவே, எங்களது வாழ்வின் குறிக்கோளை, லட்சியத்தை நிறைவேற்றுவதில் நாங்கள் சோர்ந்து விடுகிறோம், தளர்ந்து விடுகிறோம். எங்களது வாழ்வின் துன்பங்கள், சுமைகள், சோகங்கள் அன்பை பகிர்ந்து வாழ துணையாய் உள்ளன என்பதை கண்டுகொண்டு லட்சியத்தோடு பணிபுரிய அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். அழுகையுடன் இயேசுவின் பின்னால் எருசலேம் மகளிர் நடக்கின்றார். உங்களின் பிழைக்காய் அழுவீரென்றார். பிழையற்ற உலகம் படைக்க சொன்னார். அழுகையுடன் அழுகையுடன் இயேசுவின் பின்னால் எருசலேம் மகளிர் நடக்கின்றார். உங்களின் பிழைக்காய் அழுவீரென்றார். பிழையற்ற உலகம் படைக்க சொன்னார். அழுகையுடன் இயேசு பாடுபட்ட 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் மகளிர் ஆறுதல் கூறுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். கண்ணீர் விட்டு கதறி அழும்போது மனிதனின் பாரமும் தூரமும் சென்று விடுகிறது. கண்ணீர் இதய பாரத்தின் வெளிப்பாடும். கண்ணீரும் சோகத்தையும் துன்பத்தையும் பெருமூச்சையும் அதிகமான துன்பத்திலும் மத்தியிலும் தனது வேதனையில் பொருள்படுத்தாமல் தனது துன்பத்தை கண்டு வேதனைப்பட்டு
எருசலை பெண்களை பார்த்து ஆறுதல் தருகிறார். எப்படி இயேசுவால் மட்டும் இப்படி சொல்ல முடிந்தது? காரணம், தனக்கென வாழாத பிறருக்கென்றே வாழத் துடித்தார். எனவே தனது துன்பத்தையும் வேதனையும் பற்றி கவலை கொள்ளாதே, தன்னை நாடி வந்தவருக்கு ஆறுதல் தருகிறார். ஜெபம். அன்பு தெய்வமே, இயேசுவே, எத்தனையோ நேரங்களிலோ நாங்கள் பிறரை துன்புறுத்துகிறோம், கொடுமைப்படுத்துவது இல்லை, மகிழ்வை கண்டிருக்கிறோம். வேதனையில் இருப்பவரை ஆறுதல் தர, அரவணைப்பு காட்ட, பிற நலத்துடன் வாழ அன்பு செலுத்த நல்ல உள்ளம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். மறுபடியும் மண்ணில் விழுந்தார், சிலுவையின் அடியில் சிதைகின்றார். உயிர் கொல்லும் வலியால் துடித்தும் இலக்கினை அடைந்திட எழுகின்றார். மறுபடியும் மறுபடியும் மண்ணில் விழுந்தார், சிலுவையின் அடியில் சிதைகின்றார். உயிர் கொல்லும் வலியால் துடித்தும் இலக்கினை அடைந்திட எழுகின்றார். மறுபடியும் இயேசு பாடுபட்ட 9ஆம் நிலை. மூன்றாம் முறையாக கீழே வீழ்கிறார். திரு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். பாரம் இருந்தாலும் தூரம் செல்ல தயங்காதவன், பலமுறை வீழ்ந்த போதும் பக்குவமாக எழுந்து நடப்பவன் தான் பக்குவப்பட்ட மனிதன். ஆண்டவர் இயேசு தமது லட்சியத்தை அடைய வேண்டும், நம் அனைவருக்கும் மீட்பு தர வேண்டும் என்ற நோக்கத்தில் துணிவுடன் இருந்தார். ஆனால் அவரது உடல் வேதனை, சோர்வு, களைப்பு இவற்றால் தாங்க முடியாத நிலையில் மீண்டும் 3ஆம் முறையாக தரையில் வீழ்கிறார். இயேசு தமக்காக அல்ல, தாங்க முடியாத வேதனையிலும் நம் மீது கொண்டுள்ள அன்பினாலே தொடர்ந்து சிலுவை சுமக்க உறுதி பெறுகிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்விலும் நாங்கள் எத்தனையோ தடைகளை, துன்பங்களை, சோதனைகளை சந்திக்கும் போது மனம் தளர்ந்து சோர்ந்து விடுகிறோம். வாழ்ந்தும் பயனில்லை என்ற நிலைக்கு சென்று விடுகிறோம். உமது அருளின் நம்பிக்கை கொண்டு சோதனைகளையும் சாதனைகளாக மாற்ற எமக்கு அருள் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென்.
ஆடைகளை களைந்திட தந்தார், அவமான வேதனை அனுபவித்தார். உடலின் வலியுடன் உளவலியும் சேர்ந்திட மனுமக துடிக்கின்றார். ஆடைகளை ஆடைகளை களைந்திட தந்தார், அவமான வேதனை அனுபவித்தார். உடலின் வலியுடன் உளவலியும் சேர்ந்திட மனுமக துடிக்கின்றார். ஆடைகளை இயேசு பாடுபட்ட 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் கலைக்கிறார்கள். திரு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஆடை இல்லாதவன் அரை மனிதன். மனிதனின் மதிப்பீட்டை உயர்த்துவதே அவனது ஆடைதானே. சாட்டை அடிகளால் உடலோடு உடலாக இயேசுவின் ஆடைகள் ஒன்றாய் ஒட்டியிருந்தது. அவற்றை கலைத்த போது மீண்டும் இரத்த வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. துன்பத்திற்கு மேல் துன்பம் அதிகரிக்கிறது. வேதனைகளின் மத்தியில் துடிதுடிக்கிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, ஆடை மனித மாண்பின் அடையாளம். அவற்றையும் கலைத்து இன்னும் அதிகமான முறையில் கொடுமைப்படுத்திய போதும் எல்லாவற்றையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டீர். எங்களது துன்பத்திலும் சோதனையிலும் நாங்கள் விசுவாசத்தை இழந்து விடாது பொறுமையுடன் உம்முடன் நடக்க அருள்தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இழந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். ஆணிகளால் கரங்களை துளைத்தார், கால்களை சேர்த்தும் அறைந்து விட்டார். ஆவியை பறித்திடும் நோக்குடனே சிலுவையில் சேர்த்து தொங்க வைத்தார். ஆணிகளா ஆணிகளால் கரங்களை துளைத்தார்,
கால்களை சேர்த்தும் அறைந்து விட்டார். ஆவியை பறித்திடும் நோக்குடனே சிலுவையில் சேர்த்து தொங்க வைத்தார். ஆணிகளா இயேசு பாடுபட்ட 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். பிறருக்காக வேதனையை சுமப்பவன் தியாகி, அன்புக்காக அவமதிக்கப்படுபவன் நண்பன், ஆண்டவனுக்காக வலியை தாங்கிக் கொள்பவன் பக்தன், நியாயத்திற்காக, உண்மைக்காக, பிறருக்காக, அன்புக்காக, ஆண்டவனுக்காக காயப்படுபவனே முழு மனிதன். எத்தனையோ உள்ளங்களை, உடல் நோயாளிகளை தொட்டு ஆசீர்வதித்த கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அடிக்கிறார்கள். ஒரு சிறு கல் நமது காலில் இடித்தாலும் எவ்வளவு வேதனையை அனுபவிக்கிறோம். ஆனால் இயேசுவின் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அடித்து சிலுவை மரத்தோடு அவரது உடலை இணைத்த போது எவ்வளவு கொடிய துன்பத்தை அனுபவித்திருப்பார். யாருக்காக? உனக்காக, எனக்காக, நமக்காக தானே. ஜெபம். அன்பு இயேசுவே, எனக்காகவே நீர் காயப்பட்டீர், அடித்து நொறுக்கப்பட்டீர். உமது காயங்களால், தழும்புகளால் நாங்கள் சுகம் பெற்று கொண்டோம் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு செயல்பட அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். தந்தையே, உன் கைகளில் எந்தன் உயிரையே நான் தருகின்றேன் என்று கதறி உயிர் கொடுத்தார். உலகம் வாழ்ந்திட வழி செய்தார். தந்தையே, தந்தையே, தந்தையே. தந்தையே, உன் கைகளில் எந்தன் உயிரையே நான் தருகின்றேன் என்று கதறி உயிர் கொடுத்தார். உலகம் வாழ்ந்திட வழி செய்தார். தந்தையே, தந்தையே, தந்தையே. இயேசு பாடுபட்ட 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். மனிதன் விரும்பாத ஒன்று சாவு மட்டுமே. ஆனால் அதை யாராலும் மறுத்திட விட முடியாது. காலையில் மலர்ந்து மாலையில் மடிகின்ற மலர்களை போன்றவன் மனிதன். நீர்க்குமிழி போன்று நிரந்தரம் இல்லாததுதான் மனித வாழ்வு. விண்ணையும் மண்ணையும் படைத்து பாதுகாத்து பராமரித்து வந்தவரை
விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே கல்வாரி மலை உச்சியிலே கல்வர்கள் நடுவில் எல்லாம் முடிந்தது என கூறி உயிர் விடுகிறார். ஜெபம். அன்பு தெய்வமே, உமது இறுதி மூச்சு உள்ளவரை எங்களுக்காக எத்தனையோ துன்பங்கள், வேதனைகள், இறுதியாக உம்மிடம் இருந்த உயிர் மூச்சியையும் எங்களுக்காகவே திறந்தீர். இனி நான் எனது வாழ்வில், வார்த்தைகளில், உறவில், அன்பில் மாற்றம் கண்டு உமக்காய் வாழ அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். மடி சுமந்தார் அன்னை உயிரற்ற உடலை, உளம் நொந்தார் அவர் துயரடைந்தார். உள்ளத்தை உருக்கிடும் வலி உணர்ந்தார், உடைந்தார் சிதறி உருக்குலைந்தார். மடி சுமந்தார் மடி சுமந்தார் அன்னை உயிரற்ற உடலை, உளம் நொந்தார் அவர் துயரடைந்தார். உள்ளத்தை உருக்கிடும் வலி உணர்ந்தார், உடைந்தார் சிதறி உருக்குலைந்தார். மடி சுமந்தார். இயேசு பாடுபட்ட 13ஆம் நிலை. இயேசு அன்னை மரியாவின் மடியில். திரு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். தாய் என்னும் சொந்தம் மட்டுமே தவிர்க்க முடியாதது, நிரந்தரமானது, நிலைத்திருக்கக்கூடியது. இதோ உமது அடிமை, உமது விருப்பமே நடக்கட்டும் என்று இறை விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்ற வந்த அன்னை மரியா தன் ஒரே மகனை பரிவுடனும் பாசத்துடனும் கனிவுடனும் கவனித்து வந்த அந்த அன்பு அன்னை தனது மகனின் உயிர் பிரிந்த உடலை மடியில் கிடத்தி தாங்க முடியாத வேதனைகளை அனுபவித்திருப்பார்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, உமது வேதனைகளில், துன்பங்களில் உமது அன்னை பங்கு கொண்டார்கள். எங்களது பெற்றோர்களின் அன்பை, கருணையை, பாசத்தை உணர்ந்து இறுதி வரையும் அன்பு காட்டி அக்கறை கொண்டு உண்மையான குடும்ப வாழ்வில் வளரும் நல்வுள்ளத்தை தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். கல்லறையில் உடல் அடங்கிட செய்தார்,
முடங்கிவிட்டார் என கனவு கண்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். உலகம் உயர்ந்திட வழியானார். என் இறைவா கல்லறையில் உடல் அடங்கிட செய்தார். முடங்கிவிட்டார் என கனவு கண்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். உலகம் உயர்ந்திட வழியானார். என் இறைவா இயேசு பாடுபட்ட 14ஆம் நிலை. இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கின்றனர். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். அடக்கத்திற்கும் அமைதிக்கும் பெயர் போனதுதான் கல்லறை. இன்றைய காலகட்டத்தில் நல்லவர்களை, நேர்மையானவர்களை விரைவாக கல்லறையில் உறங்க செய்து விடுகின்றனர். நன்மையை, உண்மையை, நீதியை நிலைநாட்ட விரும்பிய இயேசுவை கொண்டு அடக்கம் செய்துவிட்டனர். இன்று நாம் வாழும் இந்த உலகிலும் உண்மையை, நீதி, நேர்மையை கடைபிடிப்பவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்றுதான் உலகம் நினைக்கிறது. கல்லறைகள் தான் மனிதனுக்கு நிரந்தரமானவைகள். ஜெபம். அன்பு இயேசுவே, உண்மையை, நன்மையை, நீதியை மட்டும் நாங்கள் கடைபிடிக்க தேவையான மனதினை தாரும். துன்பத்தில் மத்தியில் தான் முழு இன்பத்தை காண முடியும் என்ற உண்மையை புரிந்து கொண்டு செயல்பட அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். திருச்சிலுவை பாதையின் முடிவில் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் சிலுவை பாதையின் வழியில் நடந்து சிந்தித்த நாம் இதோடு நிறுத்தி விட்டோம் என்றால் ஏதோ வாடிக்கையாகவும் வேடிக்கையாகவும் செய்கின்ற செயலாகத்தான் மாறிவிடும். அப்படி இல்லாமல் நமது அன்றாட வாழ்வில், உறவின் வாழ்வில் மாற்றம் காண உண்மையான உறவு நிலைகளை உருவாக்க முயல்வோம். இறைவனின் அருள் துணையை கேட்டு மன்றாடுவோம். ஆமென்.